சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு இந்த மாதம் முழுவதும் நம்மளுடைய குடும்பங்களுக்காக ஏறெடுக்கிற ஜெபங்களை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு வார்த்தையை வைத்து நம்ம ஜெபிக்க போறோம். எப்படின்னா 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரத்துல 19வது வசனத்துல, ஆசிய நாட்டில் உள்ள சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாவும் தங்கள் வீட்டிலே கூடுகிற சபையோடும் கூட கர்த்தருக்குள் உங்களை மிகவும் வாழ்த்துகிறார்கள். இங்க பாருங்க, ஆக்கிலா பிரிஸ்கில்லா என்கிற தம்பதியரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்தில் அவர்களை குறித்த அரை இடங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. 3 முறை ஆக்கிலா பிரிஸ்கில்லா என்று வரும். அடுத்த 3 முறை பிரிஸ்கில்லா ஆக்கிலா என்று வரும். இவங்க 2 பேரும் பிரியாமல் இருக்கும். அந்த வார்த்தைகளை நீங்க கவனிங்களேன். இந்த வேதத்துல எவ்வளோ பேர் இருப்பாங்க, ஆனா இந்த தம்பதியரோட பேர் மட்டும்தான் பிரியாம வரும். ஆக்கிலா பிரிஸ்கில்லா, பிரிஸ்கில்லா ஆக்கிலான்னு சொல்லிட்டு வரும். இந்த 2 பேரையும் எப்படின்னா, ஒன்றாகவே இவர்கள் ஓடினார்கள். கஷ்டமான நேரங்களிலும் ஒன்றாகவே பயணித்தார்கள். ஆண்டவரை அறிந்து கொள்கிறதிலும் இவர்கள் ஒன்றாகவே அறிந்து கொண்டார்கள். ஊழிய பாதையிலும் ஒன்றாகவே ஊழியங்களை செய்தார்கள். தன்னுடைய வீட்டையும் அவர்கள் திறந்து கொடுத்தார்கள். இவர்களுடைய காரியங்களை பார்க்கும்போது அந்த ஆக்கிலா பிரிஸ்கில்லா எப்படி இருந்தாங்கன்னா, திறந்த இருதயத்தோடு இருந்தாங்க, திறந்த கரங்களோடு இருந்தாங்க. இவங்க திருவசனத்துல போதிக்கிறவங்களா இருந்தாங்க. திறந்த கரங்களை கொண்டவது மட்டும் இல்லாம இவர்களுடைய வீடு திறந்த வீடா இருந்தது. அது மட்டுமல்ல, திறந்த வாழ்க்கையையும் கொண்டவர்களா இவர்கள் இருந்தாங்க. ஏன்னா ஒரு வார்த்தை சொல்லியிருக்கும், பவுலுக்காக தன்னுடைய கழுத்தையே கொடுக்க அவர்கள் எத்தனித்தவர்கள் என்று சொல்லியிருக்கும். ஸோ தன்னுடைய வாழ்க்கையே கர்த்தருக்காய் மற்றவங்களுக்கு எக்ஸாம்பிளா அவங்க ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. இன்னைக்கு நம்ம என்ன ஜெபிக்க போறோம்னா, ஆண்டவரே இந்த ஆக்கிலா பிரிஸ்கில்லாவை போல ஆண்டவரே நாங்க உமக்குள்ள வைராக்கியமா இருக்கணும். உங்களை பத்தி இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணும். மற்றவர்களுக்கு உங்களை பத்தி சொல்லணும். எங்களுடைய வீட்டுல ஆண்டவரே உங்களுடைய ஜபத்துக்கு நாங்கள் திறந்த வீடை உள்ளேயவர்களா இருக்கணும். நாங்க மற்றவங்களுக்கு ஊழியங்களை தாங்குகிறதுல எங்களுடைய கரங்கள் திறந்த கரங்களா இருக்கணும். திறந்த வாழ்க்கை இருக்கணும். அது மட்டுமல்ல, ஒருவருக்கு ஒருவர் திறந்த இருதயம் கொண்டவர்களா நாங்க இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஆக்கிலா பிரிஸ்கில்லா போல நம்மளும் இருக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். ஆண்டவர் இடத்துல நம்ம உதவி கேட்கலாம். கண்டிப்பா ஆவியானவர் ஆக்கிலா பிரிஸ்கில்லாவை எப்படி இணைத்தாரோ அது போல நம்மை நம்பி கொடுத்திருக்கிற நம்மளுடைய கணவனா இருக்கட்டும், நம்மளுடைய மனைவியா இருக்கட்டும், கர்த்தர் அப்படியே மாற்றுவாராக. ஜெபலாமே. எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா திருப்பிற்கு இல்லாத சாக்கியத்தை நிறைவு தந்தீரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, இருவரும் ஒரு மனமாய் ஆண்டவரை கஷ்டத்திலும் சந்தோஷத்திலும் ஊழியத்திலும் ஆண்டவரை உமக்காய் எது ஆண்டவர் இருக்கிறதிலும் போதிக்கிறதிலும் இருவரும் ஆண்டவரை ஒரே பாதையில ஓடினார்கள். ஆண்டவரே அப்பா, அவர்களை போல ஆண்டவரே எங்களுடைய குடும்பமும் ஆண்டவரை திறந்த கரங்களை உடையதாய், திறந்த இருதயத்தை உடையதாய், திறந்த வாழ்க்கையை உடையதாய், ஆண்டவரை திறந்த வீட்டை உடையதாய், திருவசனத்தை போதிக்கிறவர்களாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே ஆக்கிலா பிரிஸ்கில்லாவை போல ஆண்டவரை உமக்காய் எழும்பி நிற்கிறவர்களாய், ஆண்டவரே உம்முடைய வார்த்தை உள்ளதுபடி ஆண்டவரை போதிக்கிறவர்களாய், உம்மை பற்றி அறிந்து கொள்கிறதுல அதிக தீவிரம் உள்ளவர்களாய் நாங்கள் இருக்க கிருபை செய்யுங்க. ஆண்டவரே எப்பொழுதும் ஒரு மனதாய் ஓட கிருபை செய்யுங்க. எந்தவித மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஆண்டவரை எங்களுடைய சமாதானத்தை கெடுத்துறாதபடிக்கு ஆண்டவரே ஒரு மனமாய் ஓடுகிற கூட்டமாய் குடும்பமாய் எங்களுடைய குடும்பம் இருக்க கிருபை செய்யுங்க. நீரே எங்களோடு இருங்க. ஆண்டவரே இந்த இரவு வேளையில் ஆண்டவரே கணவனோடு சண்டை போட்டு மனைவியோடு சண்டை போட்டுட்டு ஆண்டவரே துக்கத்தோடு உட்கார்ந்து இருக்கிற ஆண்டவரே யோசித்து கொண்டிருக்கிற கணவனை பிரிந்து காணப்படுகிற மனைவியை நினைக்கிற மனைவியை பிரிந்து காணப்படுகிற கணவனை நினைக்கிற ஆண்டவரே புத்தி தெளிந்தவர்களா ஆண்டவரே தன்னுடைய குடும்பத்தை நோக்கி செல்ல, தன்னுடைய குடும்பத்தோடு இணைந்து கொள்ள உங்களுடைய திருவுள்ள சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் ஆக்கிலா பிரிஸ்கில்லா ஆண்டவரே தன்னுடைய வாழ்க்கையை திறந்த வாழ்க்கையை உமக்காய் அவர்களை அர்ப்பணித்தார்களே, அது போல எங்களுடைய குடும்பமும் இருக்க உதவி செய்யுங்க. நீரே எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.